ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்தியாவுடைய ஹெட் குவார்டரான டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஒரு டிவி விபத்து ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் மூலயமா மிகப்பெரிய ஏவுகணை அந்த குண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வீசப்பட்டுட்டு வருது. ஸோ எதுக்காக நம்ம டெல்லியில பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடக்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ விவசாயிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடத்திட்டு வராங்க டெல்லியில. அண்ட் இவங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா டெல்லியில பயங்கரமான ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தேவை அந்த நீட்ஸ் அப்படிலாம் இருக்கு இல்லையா. சோ இவங்க எதுக்காக பாத்தீங்கன்னா டெல்லியில அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒரு கலவரத்தை உண்டாக்கி பாத்தீங்கன்னா பலத்த போலீஸ் பாதுகாப்போட அந்த ஒரு டெல்லிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு கூட பாத்தீங்கன்னா உள்ள போதாத அளவுக்கு சுத்திய டெல்லியோடைய அவுட் பார்டர் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இது யாருமே பாத்தீங்கன்னா உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எதுக்காக டெல்லியில அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் டீட்டெயில பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் உங்க இன்ஃபார்மேஷன் ஐடி ஸ்குவாட். ஸோ நம்ம டெல்லியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கூட்டம் கூடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தையே பயங்கரமா உண்டாக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்கு எதிர்த்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா இன்னொரு 2 மாசத்துல எலெக்ஷன் வருது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த ஒரு சம்பவத்தை பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா போன டைம் ஆட்சிக்கு வந்தப்போ பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியமாகட்டும், ஸோ வாக்காகட்டும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு வாக்கை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காப்பாத்தாம விட்டுருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மணி ப்ராப்ளம் அண்ட் பாத்தீங்கன்னா தேவையான அளவு காசு பணம் அப்படி சொல்லிட்டு கரண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறையவே இழுக்கடிச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ பாத்தீங்கன்னா இது மாதிரியான தேவைகளை பாத்தீங்கன்னா நிறையவே கோரிக்கையா நம்ம ஃபார்மர்ஸ் ஆகட்டும் நிறைய தேவைகளை வச்சிருக்காங்க. பட் ஆனால் எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எந்த ஒரு விஷயமே செய்யாம ரொம்பவுமே அப்படியே முற்றுப்புள்ளி வைத்து தடை செய்யப்பட்டு அப்படியே வச்சுட்டாங்க போல. ஸோ அதுக்காக ஃபார்மர்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாருமே நிறைய பேர் என்னென்னமோ பண்ணி பார்த்து ஸோ எதுவுமே பண்ண முடியல அந்த ஒரு இடத்துல. அண்ட் ரொம்பவுமே கொந்தளிச்சு போயிடறாங்க. தன்னோட ஸ்டேட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையாகட்டும் பாத்தீங்கன்னா போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு பிளாக் பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இப்படியே ஸ்டேட்டுக்குள்ள பண்றப்ப இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது இல்லையா. இந்த ஒரு எலெக்ஷன்ல இந்த ஒரு டெல்லி பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் ஸோ எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆளுங்க டெல்லியில தான் இருக்கிறாங்க. ஸோ இது ஸ்டேட் பண்ணா இது எதுவுமே நடக்காது. ஸோ நம்ம எதிர்பார்த்தது நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம டைரக்டா பாத்தீங்கன்னா டெல்லியில போய் பாத்தீங்கன்னா முற்றுகையிட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மர்ஸ், அதாவது டெல்லியில மட்டும் இல்லாம ஸோ பக்கத்து ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டும் ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட் ஃபார்மர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு டெல்லிக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமா முற்றுகையிட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே டிராபிக் ஜாம் அண்ட் அது மட்டும் இல்லாம போலீஸ் பாதுகாப்பு பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாத்தையும் அடிச்சு ஏத்துறதாகட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொதுமக்கள் ஆகட்டும் ஃபார்மர் ஆகட்டும் ஸோ எல்லாத்தையுமே ஏத்துறதுக்கு ஒரு ஜெயில் பத்தமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம் மிகப்பெரிய அளவுல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போலீஸ் ஆகட்டும் ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. அண்ட் நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா அடிச்சும் நிறைய காயங்கள் ஆகட்டும் ஸோ எல்லாத்தையுமே உண்டாக்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படி கவர்மெண்ட் எதுக்காக இப்படி பண்ணணும்? ஸோ போலீஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, சரி ஓகே. இந்த ஒரு போராட்டம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்துதான். ஸோ பாத்தீங்கன்னா சொன்னதை செய்யல அண்ட் அது பாத்தீங்கன்னா இந்த ஒரு டைம்ல எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போராட்டத்தை நிலவிருக்காங்க. ஃபார்மர்ஸுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாக்குள்ள மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றோம்னா சப்போர்ட்டிவ்னஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஆகட்டும் ஸோ எல்லாருமே கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் கூட ஃப்ரீ அது மாதிரி ஸோ நிறைய எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம இந்தியாக்குள்ள நம்ம டெல்லியில பாத்தீங்கன்னா எப்படி பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய நாட்டுல இந்த ஒரு சம்பவம் எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அவ்வளவு கோவப்படுறாங்க ஃபார்மர்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ இப்படி நினைச்ச உடனே பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாமே ஒரே ஒரு முடிவு தான், இந்த ஒரு டெல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாக் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பிளாக் பண்ணப்பட்டு ஸோ எல்லாமே பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு டைம்ல போலீஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தடுப்பு இவங்களை தடுக்கிறதாகட்டும் ஸோ ட்ரோன் மூலியமா பாத்தீங்கன்னா புகை குண்டு அண்ட் பாத்தீங்கன்னா நிறைய குண்டுகளை வீசி பாத்தீங்கன்னா பொதுமக்கள் ஆகட்டும் ஸோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த ஒரு டெல்லிக்குள்ள நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா பெருசாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி பாத்தீங்கன்னா ஒரு திட்டங்களை தீட்டினதாகவும் ஒரு சில நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அதாவது சோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு டெல்லி சுத்தி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட்
டேப்லெட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியை அடைங்க, அதாவது நம்ம டெல்லிக்குள்ள உள்ள வர வழியாகட்டும் வெளியே போறதாகட்டும், ஸோ செக் போஸ்ட் எதையுமே விடாதீங்க, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடைங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஒரு டெல்லிக்குள்ள யாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாது, போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜாம் பண்ணுங்க, ஒரு டவர் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்க வைக்கிறாரு. ஸோ இப்படி வச்ச உடனே ஃபேன்ஸ் ஆகட்டும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ பயங்கரமான ஒரு போராட்டம் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை யாருக்கும் சொல்ல முடியாம ஸோ பயங்கரமான ஒரு ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாவே அமைதியான ஒரு நிலையை அங்க அடக்க பாக்குறாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் விட்ட மாதிரி கிடையாது. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, ஸோ நம்பிக்கை துரோகம், அதாவது இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க, இதனால எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி பயங்கரமான போராட்டங்களை ஆகட்டும் ஸோ எல்லாத்தையும் நிறையவே நீட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ் அப்படி என்னதான் கேட்டாங்க, இவங்க என்னதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் பிரைஸ் வேணும், அதாவது ஒரு ஃபுட் ஆகட்டும் ஒரு விதையாகட்டும் வாங்குறப்ப ஸோ அதிகமா ரேட் ஆகுது இல்லையா, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா விதைச்சு சேல் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா காஸ்ட் ஆகுது, அது வந்து பாத்தீங்கன்னா லாபத்துக்கே ஈட்ட மாட்டேது சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மர்ஸ் நல்லா பயங்கரமா போராடிட்டு வந்து இந்த டைம்ல ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் ஒரு கம்மியான பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ், அதாவது இதே மாதிரி ஒரு சம்பவம் ஃபர்ஸ்ட் ஒன்று நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மேல நிறைய பேர் வந்து பொய்யான நம்ம போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மேல போலீஸ் பொய்யான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸை போட்டாங்க. அந்த ஒரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டைம்ல வாபஸ் வாங்கணும் அண்ட் பென்ஷன் கட்டணும், அதாவது பென்ஷனுக்கான மணி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பென்ஷனே வர மாட்டேது. ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஒரு பென்ஷன் மணி இருக்கு, நமக்கு மட்டும் ஃபார்மர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இல்லையா, ஸோ எதுக்காக பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துல பயங்கரமான ஒரு ஆங்கிரி ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ டெல்லியில செக்ஷன் 144 அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஊரடங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு ஈரமும் பாத்தீங்கன்னா உள்ள வர முடியாது. ஸோ கூட்டம் சேர்த்துனாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கைது பண்ணக்கூடிய பவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருக்கு. டெல்லி பிப்ரவரி 13, அதாவது இது மாதிரி ஸ்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார்மர்ஸ்லாம். ஸோ அப்பயே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஃபார்மர்ஸ், அதாவது இந்த ஒரு விஷயத்த, அதாவது நீங்க வந்து கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு நோட்டீஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஸ்டேட்டா தானே பண்ணிட்டு போறான், ஸோ பண்ணிட்டு போறாங்க, நான் பாத்தீங்கன்னா அதையும் கண்டுக்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் எதிர்பார்த்து இந்த ஒரு ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காட்டி ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13 பயங்கரமான ஒரு வைரல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட் நிறைய பேர் இருந்துட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பட் ஆனா இப்ப இன்றளவுமே இந்த ஒரு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வச்சாங்க இல்லையா, சோ இதையும் கொடுத்தது பாடு கிடையாது. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு ரெண்டு கவர்மெண்ட் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி ஆகட்டும் சோ ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிட்டு வருது இல்லையா, சோ இப்படி இருக்கக்கூடிய டைம்ல கவர்மெண்ட் ஆகட்டும் சோ நிறைய மீட்டிங் கண்டக்ட் பண்ணி என்ன பிரச்சனை என்ன ஏது நிறைய கேட்டிருக்காங்க. சோ இந்த ஒரு போராட்டத்துக்கு ஆப்போசிட்டா எந்த ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணி இவங்க கேட்டதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு நீங்க எல்லாம் ஒரு கோரிக்கையை நிறைய வச்சிருக்கீங்க, சோ கவர்மெண்ட்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி கவர்மெண்ட் பண்றதுனால இதனாலதான் ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பயங்கரமான ஒரு கோவம் இன்றளவுமே வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் ஆகட்டும் சோ நிறையவே கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் டெல்லி சோ இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள் ஆயிருக்கு அப்படின்னா அதாவது ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அதாவது மெயினா ஒரு ஃபுட் ஓரியன்டா வரங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை பயங்கரமான ஒரு நீடிக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நீடிக்க தான் போகுது தவிர இன்னையோட முடிய போறது கிடையாது. அது வேணா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஃபார்மர்ஸ் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த புகை குண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த யுக்ரைன் வார் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம டெல்லிக்கு என்னதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. சரி எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன முடிவு எடுக்க போறாரு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி கவர்மெண்ட் ஆகட்டும் ஸோ என்ன பண்ண போறாங்க, நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்தாசையா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே முக்கியம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காகவே நிதி ஒதுக்காம அண்ட் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செய்யாமல் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் ஆகிடும். அண்ட் அது கூட யோசிக்காம பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாருமே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல பயங்கரமா இறங்கியிருக்காங்க. சரி எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பை.